ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு துறைப்பாக்கம்ல ஆஸ்டோரியா வெஜ் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. அஸ்டோரியா வெஜ் வந்து மல்டி குசின் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்ல நல்ல ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 10 to 12 கார்ஸ் ஈஸியா பார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் பார்க்கிங் இல்லைன்னா கூட நீங்க நெக்ஸ்ட் ஷாப்ல இருக்கிற பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்டர் பண்ண உடனே வெயிட்டிங் ஏரியால சோஃபா வச்சிருந்தாங்க. டைனிங் ஏரியால வந்து நல்லா குஷன்ஸ் அண்ட் சோஃபாஸ் போட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. க்ளோஸ் டு 20 டேபிள்ஸ் சீட்டிங் கெபாசிட்டி இருக்கும். ஒவ்வொரு டேபிளுக்கு மேலேயும் ஹேங்கிங் லைட்ஸ் வச்சிருந்தாங்க. ஃப்ளோரிங்கோட டிசைன் வந்து யூனிக்கா ஸ்டைலிஷா இருந்தது. வாஷ்ரூம் வாஸ் வெரி கிளீன். ஓவரால் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சன் நல்லா நீட்டா இருந்தது. பட் நான் ரொம்ப உள்ள போகல. பார்த்தா ஸ்மால் கிச்சன் மாதிரி தான் தெரிஞ்சது. மெனுல எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருந்தது. 12 o'clock அப்புறம் தான் வந்து மல்டி குசின் டிஷஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்லி சவுத் இந்தியன் டிஷஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். நாங்க வந்து பொங்கல், சாம்பார் வடை, ஆனியன் தோசா அண்ட் பூரி செட்டு ஆர்டர் பண்ணிருந்தோம். லேட் பிரேக்ஃபாஸ்ட்னால நல்லா பசி. எல்லா ஐட்டம்ஸும் பார்க்க செம டெம்ப்டிங்கா இருந்தது. பொங்கல் நல்லா சூடா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணேன். பொங்கல் நிறைய கீ, முந்திரி எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. சட்னியோட சூப்பரா. பூரி பார்க்க சூப்பரா இருந்தது. பட் மசாலாக்கு பதிலாக குருமா கொடுத்தாங்க. பூரி வித் குருமா. ஜென்ரலா பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொடுப்பாங்க. பட் குருமாவோடவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அடுத்து என்னோட ஃபேவரேட் சாம்பார் வடை. வடைக்கு மேல ஆனியன் வச்சு சாம்பார்ல மிதக்க கொடுத்தாங்க. சாம்பார் வடை வித் சட்னி. இந்த சாம்பாரோட அந்த வடையை எடுத்து மேல கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் சட்னி சாப்பிட்டா சூப்பரா இருந்தது. லாஸ்டா ஆனியன் தோசை சாப்பிட்டேன். தோசை நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள நிறைய ஆனியன் வச்சு கொடுத்தாங்க. ஆனியன் தோசை. தோசையை சென்டர்ல ஆனியனோட பிச்சு ஒரு டிப்பு சாம்பார்ல, ஒரு டிப்பு சட்னில வாயில போட்டாக்க நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருந்தது. இன்னைக்கு நம்ம அஸ்டோரியா வெஜ்ல சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணோம். ஆர்டர் பண்ண 4 ஐட்டம்ஸுமே டேஸ்டியா இருந்தது. பில்லு க்ளோஸ் டு 400 வந்திருக்கு. நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் திரும்ப அஸ்டோரியா வெஜ் வந்து அதர் cuisines-லாம் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீலாக் அப்லோட் பண்றேன். Please stay tuned for Astoria Veg Part 2. See you in another video. Until then, bye from Jay. Thanks for watching the video. Don't forget to like, comment and share the video with your friends. Please subscribe and press bell icon for notifications.